ஒரு மனிதன் பல்வேறு சூழ்நிலைகளை பல்வேறு நிலைகளை தன்னுடைய மனங்களை கையாள்வதற்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். குழந்தையாக இருக்கும்போது அப்பா அம்மா கிட்ட ஒரு மாதிரி ஒரு விஷயத்த கேட்குறோம். வளரும்போது அப்பா அம்மா கிட்ட வேறு மாதிரி ஒரு விஷயத்த கேட்குறோம். நம்ம ஒரு அடலசன்ட் ஆகி அடல்ட் ஆனதுக்கப்புறம் அப்பா அம்மாவை கேட்குறோமோ இல்லையோ நமக்கு தேவையானதை இந்த மனமானது செயல்படுத்துவதற்குண்டான எல்லா முயற்சியும் பண்ணுது. இதில் ஒரு 2 அனுபவங்களை நான் உங்களோடு பயணிக்க கலந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன்னு கேட்டால், இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது நம்ம பண்பு பயிற்சியும் இந்த பசுமை புரட்சியும் நாம் செய்யக்கூடிய இந்த முற்போக்கு சிந்தனையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பண்பு பயிற்சி எவ்வளோ அவசியமானதாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் நான் சில மனிதர்களை சந்தித்து கொண்டே இருக்கிறேன். இந்த அனுபவத்தை நான் இது ஏன் பகிரணும்னு நினைக்கிறேன்னா, நாம் எப்படிப்பட்ட ஒரு பொறுப்புள்ள ஒரு பயணத்துக்குள்ளே நாம் எல்லாருமே பங்கு கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் அதை நான் பதிவிட விரும்புகிறேன். பொதுவாக என்னை சந்திப்பதற்கு வருவதற்கு மக்கள் வருவாங்க, வந்து அவங்களுடைய சிக்கல்களை தீர்த்துருக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அப்படி சந்திக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அவர்கள் வந்து ஒரு பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி 300 கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த அந்த அவருக்கு வந்து 2 மகன்கள். ஒரு மகன் வந்து தன்னுடைய நிறுவனத்திலேயே பணி செய்து கொண்டு இருக்கிறார். இன்னொரு மகன் வந்து ஜெர்மனியில் படிச்சுட்ருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன பிரச்சனை இல்லைன்னா பணப்பிரச்சனையும் இல்லை. ஆனால் உணர்வு போராட்டம் அந்த தாயை வந்து தூங்கவே விடாமல், அந்த தாயினால் தூங்க முடியாமல், அந்த பெண், அதாவது நான் சொன்னேன் என்னை சந்திக்க வந்து அந்த நபரில் அந்த அம்மானால் தூங்க முடியல. உடம்புல நிறைய வியாதி. ஆனால் என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல. தூக்கம் வர மாட்டேங்குது, உடம்புல ஏதோ ஒன்று பண்ணுது. டாக்டர்கிட்ட போகிறாங்க, எந்த டெஸ்ட் எடுத்தாலும் உடம்புல எதுவுமே இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குது. ஆனால் இந்த அம்மாவுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, மன உளைச்சல் இருக்குது. இது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க எல்லா பக்கமும் போயிட்டாங்க, எல்லா இடமும் பண்ணிட்டாங்க, எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. எங்கேயும் அதுக்குண்டான மூல காரணம் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியல. என்கிட்ட வேறு இன்னொரு நண்பர் மூலியமாக என்னிடம் அனுமதி வாங்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஜேசிஐ கான்ஃபரன்ஸில் ஒரு ஸ்பீக்கராக நான் போயிருந்தேன். இப்போ என்னோடு CK குமாரவேல், நம்ம URC தேவராஜ் ஐயா, நம்ம சௌடாம்பிகா குரூப்போடைய ராமமூர்த்தி ஐயா, திரு வெங்கடகிரி, நாங்கள் 4 பேரும் ஸ்பீக்கராக இருக்கோம். அந்த ஸ்டேஜில் ஸ்பீக்கராக இருக்கிறோம். அந்த இடத்துல தான் நான் அவரை சந்திக்கிறேன். அவரும் ஒரு அவர் அந்த மேடையிலே ஒரு கண் கலங்கி, எனக்கு இந்த பிரச்சனை என்னன்னே எனக்கு தெரியல, இது எங்கே போய் ஒரு சூழ்நிலையை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலன்னு அவர் அங்கே அணுகிறாரு. உடனே நமக்கு தெரிஞ்சவர், இவர் ஐயா இன்னைக்கு இங்கே தான் இருக்கார், நீங்கள் இன்றைக்கி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு சந்திப்பை அங்கே ஏற்பாடு பண்ணுறாரு. உங்களால் நம்ப முடியுமான்னு தெரியல, ஆனால் இதுதான் ஃபேக்ட். ஆனால் நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். நாம் அதை தவறு விட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டை இன்றைக்கி வனம் இந்தியா கையில் எடுத்திருக்கு. அதனுடைய தேவையும் அவசியம் கண்டிப்பாக அது இன்றைக்கி தெரியாது. ஒரு 5 7 ஆண்டு காலத்துக்குள்ளே நாம் அது எவ்வளோ பெரிய முக்கிய பங்கு வகித்து கொண்டு இருக்கிறோங்கிறது முக்கியத்துவம் அது அப்போ தான் தெரியும். பட் அது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு பணப்பிரச்சனை இல்லை, அவங்களுடைய பொருளாதாரமும் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் தன்னுடைய மகனுக்கும், அதாவது 2 மகனுக்கும் எந்த விதமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்காங்கன்னா, தன்னுடைய மகன் தனித்துவமாக ஒரு முடிவு எடுக்க மாட்டேங்கிறான், தனித்துவமாக ஒரு வேலையை செய்ய மாட்டேங்கிறான், சுதந்திரமாக இண்டிபெண்டான சில காரியங்களை செய்ய மாட்டேங்கிறான். இப்போ அவன் வேலைக்கு வர்றான், படிச்சிருக்கிறான், MIB ஒரு ஃபாரினில் போய் தான் படித்து வந்திருக்கான். அதனால் ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு வேலை செய்ய முடியல. 2வது மகனும் படிச்சிருக்கிறான், அவனாலையும் ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு வேலை செய்ய முடியல. இந்த அம்மாவனுடைய ஆதங்கம் வியாதி உடம்புல இல்லை, மனசில். என்ன வியாதினா, என்னுடைய மகன்கள் 2 பேரும் எதிர்காலத்தில் சுதந்திரமாகவும் தன்னுடைய வேலையை, தன்னுடைய தொழிலை சுதந்திரமாக ஆரோக்கியமாக வாழ முடியுமா அப்படிங்கிற அந்த கேள்வி இந்த அம்மாவனுடைய மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு. இதை உளவியலில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுக்கு பேர் இம்போஸ்டர் சிண்ட்ரம் அப்படின்னு பேர். இந்த மாதிரி ஒரு கேள்வி மனசுக்குள்ளே வர்றதுக்கு பேர் இம்போஸ்டர் சிண்ட்ரம் அப்படின்னு பேர். அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த இடத்துக்கு நான் தகுதி இல்லாதவன், இந்த பொருள் எனக்கு கிடைப்பதற்கு நான் தகுதி இல்லாதவன், இந்த நிகழ்வு எனக்கு கிடைப்பதற்கு நான் தகுதி இல்லாதவன் ஒரு உணர்வை நம்மளே மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கிறது. இது எங்கே உதயமாகுதுன்னு சொல்லி பார்க்கும்போது பாலப்பருவத்திலேயே உதயமாகுது. அதை தான் இன்றைக்கி தேசிய குற்ற ஆவண காப்பகம்னு ஒன்று இருக்குங்க, நீங்கள் போய் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒன்று.
இந்த தேசிய குற்ற ஆவண காப்பகம் என்ன சொல்லுதுன்னா, 2021க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 47% இளைஞர்கள் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்கிற முடிவுக்கு ரொம்ப எளிமையா, எப்படிங்க 2021க்கு முன்னாடி அது ரொம்ப கம்மியாக இருந்தது, இப்போ 47% ரொம்ப அதிகமாக ஆயிருக்கிறது. இந்த இளைஞர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான முயற்சியை எடுப்பதை விட வாழ்க்கையை முடித்து கொள்வதற்குண்டான முடிவுகளை ரொம்ப விரைவா, ரொம்ப எளிமையா, சாதாரணமாக எடுத்துடுறாங்க அப்படின்னு தேசிய குற்ற ஆவண காப்பகம் சொல்லுது. சரி, இப்போ இம்போஸ்டர் சிண்ட்ரம் அப்படிங்கிறது தனக்கு தகுதி இல்லாததுன்னு நம்ம சொல்லிட்டோம். இது குழந்தை பருவத்தில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி போய் பார்க்கும் பொழுது அதே தேசிய குற்ற ஆவண காப்பகம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரியான ஒரு பிலீஃப் பேட்டர்ன் எங்கே பதிவாகுதுன்னா, தாத்தா பாட்டி குழந்தைகளை வளர்த்துவதனால், தாத்தா பாட்டி எந்த விதமான ஒரு உணர்வுகளை குழந்தைகளுக்கு, அதாவது அது பேம்பரிங்னு ஒன்று சொல்கிறோம் இல்லைங்களா, நிறைய விஷயங்களை நம்ம பாசம் காட்டுறாங்கிற பேரில் ஒரு பொருளை அவர்கள் கேட்பதற்கு முன்னாடி கொடுப்பது, அவர்களுக்கு உண்டான சந்தோஷத்தை ஏற்படுத்துவதாக சொல்லி அவர்களுடைய இயலாமையை ஆழமாக, மறைவாக, மறைமுகமாக விதைத்து கொண்டிருக்கிறோம்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. அப்போது இன்றைய இளைய சமுதாயம் ஒரு 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 பண்பில் ஒழுக்கம் தவறியோ அல்லது பாதையை தவறியோ அல்லது பயத்தை அதிகமாக விதைப்பதற்கு ரொம்ப முக்கிய பங்கு 82% தாத்தா பாட்டி வளர்த்தக்கூடிய சூழ்நிலையில் அதிகமாக உருவாகுது அப்படின்னு உளவியல் ஆராய்ச்சி சொல்லுது. இப்போ நம்மளுடைய பொறுப்பு பண்பு பயிற்சியை மாணவர்களோடு சேர்த்து இந்த குழந்தைகளாகவே மனநிலையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கும் நாம் நிறைய கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டிய அவசியத்திலும் காலகட்டத்திலும் இருக்கிறோம். இப்போ இந்த விஷயத்தை நான் அந்த அம்மா கிட்ட ரிலேட் பண்ணி பார்க்குறேன். அங்கே என்ன நடந்திருக்குன்னா, அந்த குழந்தைகள் இருவரும் அந்த அம்மாவினுடைய அம்மா அப்பாவினால் வளர்க்கப்பட்டவர்கள். இவங்க 2 பேரும் பிஸ்னஸ்னே இருந்துட்டாங்க. ஆரம்பத்தில் குழந்தை பிறந்த உடனே இவங்க 2 பேருடைய ஃபோக்கஸ் பூரா வருமானத்தை ஈட்டுவதில் இருந்தது. என்னைக்கு இவங்க ரிலாக்ஸ் ஆகி உட்காந்து என் மகன் வளர்வதை நான் பார்க்க வேண்டுங்கிற எண்ணம் வரும்போது மகன் சுயமாக செயல்படவில்லை அப்படிங்கிற ஒரு ஆழமான ஒரு எண்ணம் அந்த அம்மா மனசில் பதிவாயிருக்கு. அதை நேற்றைய ஒரு நேரடி சந்திப்பில் அந்த அம்மாவுக்கு அந்த சிண்ட்ரமை கிளியர் பண்ணி, அந்த பதிவிலிருந்து நம்ம வெளியே கொண்டு கிளியர் பண்ணி, நேற்று அவங்க என்னை கட்டாயம் நீங்கள் வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு சொல்லி நேற்று இரவு அவர்களை என்னை வீட்டில் அழைச்சி ஒரு மரியாதை செய்து நாம் திரும்பி வந்தோம். இதற்கான காரணம் என்ன சொல்ல வரோன்னா, நாம் எதேதோ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் எதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிறோமோ அது இன்றைக்கி ரொம்ப சமூகத்தில் ஆழமான ஒரு ஆணி வேராக பதிந்து கொண்டே இருக்கிறது. அப்போது தாத்தா பாட்டி வளர்த்தணும்னு நினைக்கிறது தவறில்ல, அந்த எண்ணங்களை எவ்வளவு ஆழமான நம்பிக்கை கொண்ட குழந்தைகளை நாம் வளர்த்த வேண்டிய அவசியம் இருக்குங்கிறது இங்கே ரொம்ப சாதாரணமாக இருக்குது. ஏன்னா முந்தைய காலகட்டங்களில் ஒரு தவறான செய்தியோ ஒரு தவறான ஒரு கண்ணோட்டமோ ஒரு மனிதனை ரீச் ஆகிறது ரொம்ப மெதுவாக இருந்தது. இன்னைக்கு காலகட்டம் அப்படி இல்லை. இன்னைக்கு குழந்தையே மொபைலில், இன்னைக்கு என் குழந்தை கூட ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தா அந்த ஷார்ட்ஸில் என்ன வருதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா திடீர்னு வேற ஏதோ ஒன்று வருது. நீங்கள் சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு படங்களுக்கு சென்சார் இருக்கு, வர்ற ஷார்ட்ஸுகளுக்கு சென்சார் கிடையாது. அவன் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப எளிமையாக, நீங்கள் என்னை அந்த சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் நிகழ்ச்சிக்காக நான் கிளம்புறேன். அப்போ என் பாப்பா என்கிட்ட கேட்குறேன், அப்பா கிளம்புறீங்களா? ஆமாம்மா நான் அப்பா போகிறேன். எப்பப்பா வருவீங்க? நான் சண்டே ஈவினிங் வந்துடுவேன் தங்கம். சரி, சண்டே ஈவினிங் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இப்போ அவள் சொல்கிறா, ஒரு வார்த்தை சொல்கிறா, அப்பா நான் கல்யாணமே பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா என் பொண்ணுக்கு 5 வயசு தான் ஆகுது. 5 வயசில் நான் ஸ்டேட்மெண்ட் என்ன, நான் கல்யாணமே பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு. என்னம்மா சொல்கிறேன், என்ன இப்படி ஒரு வார்த்தை நீ எங்கே கேட்ட, ஏன் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிற? இல்லை கல்யாணம் ஆனால் பிரிஞ்சு போயிடுவாங்கல்ல அப்படிங்கிறா. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இப்போது இந்த 5 வயது குழந்தைகிட்ட நான் எதெல்லாம் ரொம்ப கவனிக்கணுங்கிறதுல நான் ரொம்ப பொறுப்பாக இருக்க வேண்டியதாக இருக்குது. என்ன காரணம்னா, 5 வயது குழந்தைக்கு 83 வகையான திறமைகள் ரொம்ப அபரிவிதமாக வளர்ந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லுது உளவியல் ஆராய்ச்சி. ஆனால் சின்ன குழந்தை தானேன்னு சொல்லி சின்ன குழந்தை முன்னாடி தான் நம்ம எல்லா வார்த்தைகளையும் பேசுகிறோம், எல்லா விஷயங்களையும் பண்ணுறோம், எல்லாத்தையும் பண்ணுறோம். இது எல்லாமே அந்த இம்போஸ்டர் சிண்ட்ரம் உருவாவதற்கான அடிப்படை காரணமாக இருக்கிறது. அப்போ கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிருன்னு சொன்னான். ஏன் சொன்னான்? ஏன் 1000 காலத்து பயிருன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்குண்டான அர்த்தம் என்னன்னா, நீங்கள் எப்பொழுது திருமணம் செய்து ஒரு குழந்தையை வித்தாக விதைக்கிறீர்களோ அந்த பதிவு, அந்த எண்ணம் 1000 காலத்துக்கு தொடரும்.
அப்போ நான் என் குழந்தையை பெற்றெடுத்திருக்கேன்னா, நான் குழந்தையை பெற்றெடுக்கும் போது உருவான அந்த எண்ணம் என் குழந்தைக்கு வந்து அந்த சந்ததி சந்ததிகளாக வாழையடி வாழையாக அந்த எண்ணம் தொடரும். அப்போ கல்யாணம் என்பது என் உறவையோ என் சந்தோஷத்தையோ என் மகிழ்ச்சியையோ வெளிப்படுத்துவதை தாண்டி பொறுப்பான நிகழ்வோடு செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கிறதுங்கிறது இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தெரியப்படுத்துகிறோங்கிறது இல்லை. அப்போ கல்யாணம் என்பது பொறுப்பான நிகழ்வு என்பதையும், குழந்தை பிறப்பு என்பது பொறுப்பான நிகழ்வையும் தாண்டி கல்யாணங்கிறதும் ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆயிடுச்சு, குழந்தை பிறப்புங்கிறதும் ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆயிடுச்சு, அது எப்படி நம்ம திருமணம் பண்ணுறதுங்கிறதும் ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆயிடுச்சு, குழந்தை எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறோங்கிறதும் ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆயிடுச்சு. அப்போது இந்த வனம் இந்தியா நம்மளுடைய இந்த ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கக்கூடிய இந்த பண்பு பயிற்சியானது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு ஆணி வேராக எல்லாருடைய பண்பிலும் பதிய வைத்து அதை ஆணி வேராக பதிய வைக்கக்கூடிய அவசியமாக இருக்கிறது. இப்போது இந்த ஒரு 3 விஷயத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த பருவம் இருக்கு இல்லைங்களா, இந்த பாலப்பருவம், குமாரப்பருவம், விருத்தப்பருவம். இந்த பாலப்பருவம் அப்படிங்கிறது இந்த 0 to 12 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அந்த பருவம். கிட்டத்தட்ட நீங்கள் நிகழ்காலத்தில் என்னெல்லாம் சிக்கலை நம்ம ஃபேஸ் பண்ணுறோமோ, இன்றைக்கி என்ன பிரச்சனை வேணால் வரலாம், கடன் பிரச்சனை வரலாம், உறவுகளில் பிரச்சனை வரலாம், எது வந்தாலும் அதற்கான துவக்கம் என்பது இந்த பாலப்பருவத்திலே துவங்குகிறது அப்படிங்கிறது தான் இந்த உளவியல். அதோட 2வது ஒரு சம்பவம் வந்து ஒரு பெற்றோர் வந்து தன்னுடைய குழந்தைய அழைச்சிட்டு வர்றாங்க. இந்த குழந்தை வந்துங்க ஒருத்தனை கல்யாணம் பண்ணியே தீருவேன், நான் வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன், 8வது தான் படிக்குது அந்த பெண் குழந்தை, நான் இனிமேல் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், இந்த பையனைத்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்குதுங்க. எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு 6:30 மணிக்கு காலையில் ஆஃபீஸ்க்கு வந்து உட்காந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் நம்ம தகவல் தெரிஞ்சு நம்ம போகிறோம். ஏன்னா அந்த பெற்றோருடைய மனநிலை இருக்கு இல்லைங்களா, அது எப்படி இருக்கும், ஒரு 8வது படிக்கிற குழந்தை நீங்கள் விட்டால் ஓடி போயிடுற மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஒரு தகப்பனுக்கு காலம் பூரா வளர்த்தி திடீர்னு ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி நான் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டேன், நான் இவர் கூட தான் போகிறேன்னு சொல்லும்போது அந்த தகப்பனுடைய மனநிலை என்னவாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய பெற்றோரை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த குடும்பத்தில் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சேம் இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது இது எனக்கு தகுதி இல்லை, இது கிடைப்பதற்கு எனக்கு தகுதி இல்லைங்கிற ஒரு எண்ணத்தை விதைக்கிறது. இந்த பேரண்ட்ஸினுடைய மனநிலையை தாண்டி இந்த பெற்றோர்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டிய இடத்துல செலுத்தாமல் இருக்கிறோங்கிறதும் ஒரு காரணமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த பெற்றோர்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை, அவங்க பாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க. அவர் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு, 4 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாரு, அந்த அம்மாவும் ஒரு 4 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாங்க, எந்த சிக்கலும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சிக்கல் எங்கே இருந்திருக்குன்னா, இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் இந்த குழந்தைய இந்த ஒரு கார்டியன்கிற ஒரு இடத்துல விட்டுட்டு போயிருந்திருக்காங்க. ஒரு 0 to அந்த 6 to 7 இயர்ஸ் அந்த கேப்பில் ஒரு கார்டியன் கிட்ட விட்டுறது, அந்த கார்டியன் என்ன மாதிரியான தன்னுடைய பதிவுகளை அந்த குழந்தையிடம் விதைத்தார் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக பதிவாக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோவை பார்த்துருக்கலாம், ஒரு கடத்தல்காரனிடமிருந்து குழந்தை வரமாட்டேன் என்று அடம்பிடித்தது அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் டிவியில் ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க. அவன் வந்து குழந்தைய கடத்திட்டு போயிருக்கான், ஆனால் அந்த கடத்திட்டு போனவங்ககிட்ட அந்த குழந்தைய வாங்க முடியல, அந்த குழந்தை அவனை விட்டு வரமாட்டேங்குது. குழந்தைக்கு கடத்தல்காரனா தாயா தந்தையான்னு தெரியாது. அதை பழக்கப்படுத்துகின்ற, அதை கவனிக்கக்கூடிய அக்கறை கொண்ட நபர் யாராக இருக்கிறார் அப்படிங்கிறத அது பார்க்குது. அதனால தான் ஒரு குழந்தைய முன்னாடி நிறுத்தி ஆப்போசிட்டில் அவங்க அம்மாவையும் இன்னொரு பெண்மணியும் நிறுத்தினா அந்த குழந்தை யாருக்கிட்ட போகுங்க, அம்மாட்ட தான் போகும். ஏன் அந்த அம்மா வந்து பெத்த பாசமா இல்லை 10 மாதம் சுமந்து பாசமா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அந்த குழந்தைக்கு நல்லா தெரியும் தன்னுடைய தேவைகளை தான் சொல்லியோ சொல்லாமலோ என்னை முழுவதுமாக நிறைவேற்றக்கூடிய ஒரே முகம் இந்த முகம்தான் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த குழந்தை அந்த அம்மாட்ட போகுது. அப்போது இந்த குழந்தைகள் பெற்றோர்களாகிய நாமும் அந்த சூழ்நிலையில் உருவாக்கக்கூடிய நாமும் மிகவும், அதாவது நாம் வளர்த்துறோங்கிறத விட அவர்கள் வளர்வதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்குகிறோமா என்பது கேள்வியாகவே இருக்கிறது. அப்போ பிள்ளைகளை வளர்ப்பு என்பது சூழ்நிலைகளை உருவாக்குவது. அப்போ நம்ம இந்த பண்பு பயிற்சியில் நாம் என்ன செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோன்னா, இந்த வளர்ப்புக்கான சூழ்நிலையை தான் உருவாக்க முயற்சி பண்ணுறோமே தவிர பெற்றோர்கள் வளர்க்கணும் அப்படிங்கிறது இங்கே கிடையாது. வளர்வதற்கு அனுமதிக்கிறதுக்கு உண்டான பக்குவத்தை நாம் மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதே ஒரு நிறைவான செய்தியாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம், நிறைய சம்பவங்களோடு நம்ம பயணித்து கொண்டு இருக்கிறோம். அந்த மாதிரியான சூழ்நிலைகளை நம்ம எல்லாருமே ஒரு ரூஃபுக்கு கீழே இருந்து இந்த மாதிரியான எண்ணங்களை நாம் அன்றாடம் விதைத்து அந்த சூழ்நிலையை நம்ம உருவாக்குவதற்குண்டான ஒரு முயற்சியை நாம் முன்னெடுக்கக்கூடிய விஷயத்தில் நாமளும் ஒரு பங்காக இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றிங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வெளிப்புடன். நன்றி.